ஒரு நாவு போதாதே நீர் செய்ததை சொல்ல, இந்த ஆயுள் போதாதே உன் நீதியை சொல்ல. ஒரு நாவு போதாதே நீர் செய்ததை சொல்ல, இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னை காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் நன்மையா இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. 2 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது யோனத்தான் இல்லை, மறைத்து விட்டான். ஆனாலும் யோனத்தானின் நினைவுகள் தாவீதுக்குள்ளே நிலைத்திருக்கிறது. யோனத்தானை நினைத்தாலே தாவீதின் இடத்திலிருந்து என்ன வெளிப்படுகிறது என்றால் தயவு. காரணம், அந்த அளவுக்கு யோனத்தான் தாவீதோடு இருந்தான். உண்மையாய் நேசித்தான், உடன்படிக்கை செய்தான், தனக்குரியதை எல்லாம் தாவீதுக்கு கொடுத்தான். தன்னை விட அதிகமாய் நேசித்தான். தாவீதுக்காக பேசினான், தாவீதை குறித்து பேசினான், தாவீதினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மையை தயங்காமல் பேசினான். தாவீதை விரோதிக்கிறவர்கள் மத்தியிலே தாவீது செய்த நன்மையை பேசுகிறான். அப்படிப்பட்ட யோனத்தானை தாவீது நினைக்கும் போது தாவீதின் இடத்துல என்ன வெளிப்படுகிறது என்றால் தயவு. அந்த தயவு யாருக்கு கிடைக்கிறது? யோனத்தானின் தலைமுறையாகிய மேவிபோசேத்துக்கு கிடைக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை நினைக்கும் போது தேவனிடத்திலிருந்து என்ன வெளிப்படுகிறது? சவுலை நினைத்த போது தேவனிடத்திலிருந்து வேதனை வெளிப்பட்டது. குடும்பத்தை விட்டு கிருபை விலகினார். ஆனால் அதே குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவன் தான் யோனத்தான். ஆனால் யோனத்தான தாவீது நினைக்கும் போது தாவீதினிடத்திலிருந்து தயவை தவிர வேற ஒன்றுமே வெளிப்படவில்லை. எனவேதான் தூரமாயிருந்த மேவிபோசேத் சமூகத்திலே கொண்டு வரப்படுகிறான். அவன் தகப்பனுடைய சொத்துக்கள் எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது மாத்திரமல்ல, ராஜா அமருகிற பந்தியிலே அவனும் அமர்த்தப்படுகிறான். நம்மை நினைக்கும் போது தேவனிடத்தில் இப்படிப்பட்ட தயை வெளிப்படுமானால் நம்முடைய தலைமுறைக்கு நாம் சேர்த்து வைக்கிற மிகப்பெரிய சொத்தை அதுதாங்க. உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? அந்த அளவுக்கு நாம் தேவனோடு ஐக்கியத்துல, அன்புல, ஆமென், எல்லா காரியத்திலும் இசைந்தவர்களாய் ஒன்றாய் இருப்போமானால் நம்மை நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவரிடத்துல என்ன விளங்கு வெளிப்படும்னா தயவு. அந்த தயவு நம்முடைய தலைமுறைக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாயிரும். இந்த மேவிபோசேத் இப்பொழுது ராஜாவோடு கூட அமர்ந்து பந்தியிலே புசிக்கிறதற்கு மேவிபோசேத்திட்ட கேட்டா, மேவிபோசேத் நீங்க அப்படி என்ன செஞ்சீங்க மேவிபோசேத் கேட்டா, மேவிபோசேத் சொல்வார், நான் செய்யறதுக்கு என்ன இருக்கிறது? என்னுடைய தகுதி என்று சொல்ல என்ன இருக்கிறது? உயிர் மட்டும்தான் இருக்கு. எதுவுமே செய்ய முடியாது. கால்களை இழந்தவன். இங்கே பிரமாணம் என்ன? சப்பானி ஒருவனும் அந்த எல்லைக்குள்ளே வரக்கூடாது. அப்படி என்றால் பிரமாணத்துக்கு அப்பாற்பட்டவன். அப்படி இருந்த நான் இன்று தூக்கி வரப்பட்டு அவரோடு கூட மேஜையிலே சமமாக உட்கார வைக்கப்பட்டு அவர் புசிக்கிற ஆகாரத்தை நான் புசிக்கிறேன்னா இது நான் ஒண்ணுமே செய்யலை. எங்க அப்பா தாவீது கிட்ட அப்படி இருந்தாங்க. அவ்வளவு நேசமா, அவ்வளவு நெருக்கமா இருந்தாங்க என்பதுதான் மேவிபோசேத்தின் சாட்சியா இருக்கும். பிரியமானவர்களே, தேவனோடு இருக்கிற நேசத்துல இப்படி உறுதியா இருந்தா நம்முடைய தலைமுறையினர் அது நன்மையை நிச்சயமாய் அனுபவிக்கிறது மாத்திரமல்ல, ஆமேன், அவர்கள் சாட்சியா இதை வெளிப்படுத்துவார்கள், தேவ தயவை கொண்டாடுவார்கள். ஆமேன். நம்ம நினைக்கும் போது ஆண்டவர்கிட்ட கிருபை விளங்கட்டும், தயை வெளிப்படட்டும். நம்மை நினைத்து ஆமேன். இந்த வார்த்தை இன்று ஒவ்வொருவருக்குள்ள கிரியை செய்வதாக, ஒரு பெரிய திருப்பத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கொடுப்பதாக. செபிக்கலாம். நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் நிமித்தம் எங்கள் தலைமுறைகளுக்கு ஒருபோது சாபம் வந்து விடக்கூடாதப்பா. ஆண்டவரே, உங்க தயை வரத்தக்கதாய் எங்கள் வாழ்க்கையை உமக்கு உகந்தவர்களாய் கர்த்தர் மாற்றி ஆண்டவரே நிலைநிறுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.